Thank you, Jesus. Hallelujah. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு உணர்ந்து சொல்லுங்கள். பணிந்து குனிந்து, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. பரிசுத்த உள்ளத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே. பணிந்து குனிந்து, பணிந்து குனிந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே, நான் ஆராதிப்பே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. வெண்ணாடை அணிந்து, வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பே. குருத்தோலைகளை ஏந்தி, குருத்தோலை ஏந்தி மகிமை மகிமை மகிமையானவரே. வெண்ணாடை அணிந்தும்மை ஆராதிப்பே, குருத்தோலை ஏந்தி. பரிசுத்தமாய் சொல்லுவோம். ஆராதிப்பேன் நான். எல்லாருடைய சத்தமும் உயர்த்தப்படட்டும். கர்த்தரை ஆராதிப்போம். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் இரட்சகரே ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான். எல்லாரும் ஒரே மனதாய் சத்தமாய் சொல்லுங்கள். ஆண்டவர் இயேசுவை ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை உண்மையிலே ஆராதிப்பேன். உண்மையிலே உணர்ந்து சொல்லுங்கள். இருதயத்திலிருந்து சத்தமாய் ஆவியிலே பரிசுத்த ராஜாவே உண்மையிலே உண்மை. ஹல்லேலூயா. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை தூதர்களோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஸ்தோத்திர பலியிட்டு, ஸ்தோத்திர பலியோடு சத்தமாய் உணர்ந்து சொல்லுவோம். துதிக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு உரியவரே, ஸ்தோத்திர பலியோடு எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்
ஆண்டவர் இயேசுவை. சின்ன பிள்ளைங்க எல்லாம் சத்தமா இணைந்து சொல்லுங்கள். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. காண்பவரை காண்பவரை நான் காப்பவரே, இத்தனை வருட காலம் எங்களை பாதுகாத்தவரே, கரங்களை உயர்த்தி காண்பவரை உம்மை எங்களை காப்பவரே காப்பவரே. இருதயத்திலிருந்து சொல்லுவோம். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து இந்த பரிசுத்த ஆராதனையில் இன்னும் உங்க பிரசன்னத்தை நான் உணரணும் ஆண்டவரே. எல்லாரும் நல்ல கரம் கட்டி வாய் திறந்து சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம், இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி 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 பரிசுத்தரே. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய சித்தம் நிறைவேறணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தரை விசுவாசிக்கிற நான் எதற்கும் பதற மாட்டேன், கர்த்தரை விசுவாசிக்கிற நான் எதற்கும் கலங்க மாட்டேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். சந்தோஷமா கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே என்று சொல்லி எல்லாரும் நல்லா சந்தோஷமா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா இயேசுவே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. நல்ல கையை தட்டி விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். சுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். சந்தோஷமா விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ, விசுவாசியே நீ பதறாதே,
விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வான், திவ்ய அன்பில் பெருகிடுவான். திருச்சபையே கிரியை செய்வான், திவ்ய அன்பில் பெருகிடுவான். தலைமுறையாய் தலைமுறையாய் சொல்லுங்க, தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் இன்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்றே காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேறிடுவாய். நல்ல கையை தட்டி விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தகளாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே, சுத்தகளாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் இன்றும் என்றும். கடைசியா விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நல்லா தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி சொல்றீங்க, இயேசுவே நான் எதற்கும்
குறித்தும் பதற மாட்டேன், நான் எதை குறித்தும் கலங்க மாட்டேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறபடியால் எதை குறித்த கலக்கமும் எனக்கு இல்லை, எதை குறித்த பயமும் எனக்கு இல்லை. வாக்கு பண்ணினவர் மாறிடாத தேவன், அவர் என்னை அற்புதமாய் நடத்துவார். சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர், முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாக்கு தத்தங்கள் கொடுத்திருப்பார். ஒருவேளை வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்கு தாமதமானாலும் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு அல்லது விசுவாசிகள் எனப்படுகிறவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு விசுவாசம் இருக்கணும். கர்த்தர் சொன்னபடியே என்னுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை. அப்போ கர்த்தர் என்ன வாக்குரைத்திருக்கிறார் அப்படின்னா, நான் உனக்கு என்ன சொன்னேனோ அதை நான் செய்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை ஏமாற்றங்கள் இல்லையே. சொல்லுங்க, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சந்தோஷமா கரங்களை தட்டி பாடுவோமா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார் என்று சொல்லி. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஏன் தெரியுமா? அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். இன்னொரு முறை சொல்லுங்க, வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். இப்ப சொல்லுங்க, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. பாடுங்க. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. இன்னொரு முறை சொல்லுங்க. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் என் வாழ்வினில் தொலைந்ததோ. இன்னொரு முறை சொல்லுங்க.
தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் என் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். சத்தமாய் வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். நல்ல கையை தட்டி சோர்ந்து போக மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போகாதேன், சோர்ந்து போகாதேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சோர்ந்து போகாதேன், நான் சோர்ந்து போகாதேன், சோர்ந்து போகாதேன். என்னை அழைத்தவர் சத்தமாய் சோர்ந்து போகாதேன், நான் சோர்ந்து போகாதேன், சோர்ந்து போகாதேன். என்னை அழைத்தவர். கடைசியா ஒரு முறை சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போகாதேன், சோர்ந்து போகாதேன். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தருடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்லா தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி விடுதலையோட ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, இயேசுவே நீர் தந்த வாக்கு தத்தங்களை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறபடியால், நீர் நிறைவேற்றுகிறபடியால் ஒரு விசுவாசத்தின் ஆராதனையை இந்த கால வேளையில நான் ஏறெடுக்கிறேன். இயேசுவே நீர் சொன்னபடியே என்னுடைய வாழ்க்கையில செய்கிறபடியால் உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம தானியேலுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். என்ன தெரியுமா? கர்த்தரோடு இருக்கிறவன், நல்லா கேளுங்க, கர்த்தரோடு இருக்கிறவன் பாபிலோனிலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வான். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அந்த 6வது அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நன்கு அறிந்த ஒரு வேத பகுதி தான். ஆனா தானியேலுடைய வாழ்க்கையில தானியேல் முக்கியமாக 2 காரியங்களை கர்த்தரோடு இருந்தார் என்று சொல்லி நம்மளால சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? அதனுடைய 20வது வசனம் சொல்லுகிறது, சிங்கக்கபியில் போடப்பட்ட சூழ்நிலையில தரியு ராஜா அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கிற பொழுது தரியு ராஜா அறிக்கை பண்ணி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறதான தேவன் சிங்கங்களின் வாய்க்கு உன்னை தப்புவித்தாரா? அப்போ தானியேலுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம் இருந்தது. என்ன அனுபவம் தெரியுமா? இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு அனுபவம். நிறைய பேருக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். இடைவிடாமல் ஆராதிக்கிற அனுபவம். உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க? நம்மை குறித்த கர்த்தருடைய சித்தம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் என்னன்னா, நம்ம எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கெல்லாம் தெரியும், அந்த இடத்துல பாபிலோன் தேசத்துல ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு தடை ஏற்படுகிறது. அந்த தடையின் மத்தியிலே தானியேல் என்ன பண்ணார் அப்படின்னா, இடைவிடாமல் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருந்தார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது காரியம், தானியேலே தன்னுடைய வாயினால ஒரு காரியத்தை அறிக்கை பண்ணுகிறார். அதனுடைய 22வது வசனத்துல சொல்றாரு, ஏன் தெரியுமா சிங்கங்களின் வாய்க்கு கர்த்தரனை தப்புவித்தார்? அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? பாபிலோன் தேசம் எப்படிப்பட்ட தேசம்னா, பாவம் நிறைந்த தேசம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 47வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்.
பாபிலோன் தேசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் இருக்கிற பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த தேசத்திலையும் தானியேல் எப்படி காணப்பட்டார்னா, கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவராய் காணப்பட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரோடு வாழுகிற மனிதன் பாபிலோனிலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வான். பாபிலோனிலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற மனுஷனுக்கு கர்த்தர் எல்லா காரியத்தையும் ஜெயமாய் வாய்க்க பண்ணுவார். அதனுடைய அந்த 6வது அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது, தரியு ராஜ்யபாரம் பண்ணின காலத்திலும், கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணின காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? என்னுடைய வாழ்க்கையில நான் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ்ந்தாலும் கர்த்தரோடு, மரித்தாலும் கர்த்தரோடு என்று சொல்லி நான் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஜெயமாய் முடிய பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே எழுமி நின்று நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து எத்தனை பேர் ஆராதிக்க போறீங்க? இயேசுவே, நான் வாழ்ந்தாலும் உமக்காக தான்ப்பா, நான் மரித்தாலும் உமக்காக தான். நான் இன்னும் தெளிவா சொல்லணும்னா, கர்த்தரோடு வாழுகிறவர்கள் மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருப்பார்கள். கர்த்தரோடு வாழுகிறவர்கள் கர்த்தருக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருப்பார்கள். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? இயேசுவே, இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது நான் உமக்காக வாழுவேன். ஒருவேளை நான் மரிக்கிற சூழ்நிலை ஏற்பட்டா கூட, அந்த மரிக்கிற அந்த கடைசி நொடியிலையும் நான் உங்களோடு தான் மரிப்பேன் அப்படின்னு சொல்லுகிற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி அர்ப்பணிங்க பார்க்கலாம். இயேசுவே, நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான்ப்பா. தானியேலோட வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையே தானே இருந்தது. வாழ்ந்தாலும் உம்மோடு வாழுகிற வாழ்க்கை, மரித்தாலும் உம்மோடு வாழுகிற வாழ்க்கை தானியேலுடைய வாழ்க்கையில காணப்பட்ட பொழுது, தானியேலுடைய வாழ்க்கை, தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் அர்ப்பணிக்கிறீங்க? 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, நான் வாழுகிறது உமக்காக தான்ப்பா. எப்படி தானியேல் உமக்கு முன்பாக குற்றமற்றவராய் காணப்பட்டாரோ, ஒருவேளை பாவம் நிறைந்த இடங்களிலேயும் நானே பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவேன்ப்பா. நான் படிக்கிற இடங்களிலே, நான் வேலை செய்கிற ஸ்தலத்துல, ஒருவேளை அங்க பாவங்கள் நிறைந்த இடமா இருந்தால் அங்க நான் பரிசுத்தமாய் கர்த்தரோடு வாழுவேன்னு சொல்லுகிற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக சொல்லுங்க. இயேசுவே, இந்த காலை வேளையில என்னை நானே தானியேலை போல அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்கிற ஒரு அனுபவம், ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில காணப்படும். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை குறித்த உம்முடைய சித்தமாய் இருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், சத்தமா, நான் மரித்தாலும் உம்மோடுதான். உங்க சத்தம் அதிகமா கேட்கணும். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் நான் மரித்தாலும். 2 கரங்களை உயர்த்தி அர்ப்பணித்து சொல்லுங்க. உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் அர்ப்பணித்து சொல்லுங்க. நான் மரித்தாலும் இந்த உலகத்துல நான் வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் உம்மோடு தானப்பா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். சொல்லுங்க. வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய்.
உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான். சொல்லுங்க, நான் மரித்தாலும் வாழ்ந்தாலும் உம்மோடுதான். நான் மரித்தாலும் உம்மோடுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்கள் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அவர்களை முன்குறித்திருக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை எதற்கு முன்குறித்தார் தெரியுமா? கர்த்தர் உங்களை எதற்கு அவரை ஆராதிக்கிற ஜனமாக தெரிந்து கொண்டார் தெரியுமா? கர்த்தர் உங்களை எதற்காக அவருடைய சொந்த பிள்ளையாக தெரிந்து கொண்டார் தெரியுமா? கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி சொல்றீங்க, இயேசுவே உங்களை போல என்ன மாற்றுங்கப்பா, உங்களை போல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, உங்களை போல ஒரு அன்பு நிறைந்த வாழ்க்கை, உங்களை போல ஒரு தாழ்மை நிறைந்த வாழ்க்கை, உங்களை போல சுபாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கன்னு சொல்லுகிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி அர்ப்பணித்து சொல்லுவோமா? இயேசுவே உங்களை போல என்ன மாற்றுங்கன்னு சொல்லுகிற தேவ பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரம் தாருமையா, ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ரெண்டு கரங்களை உயர்த்தி அர்ப்பணிப்போடு, நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனை. எல்லாரும் ஒரு மனதோடு சொல்லுங்கள், சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீர் பரிசுத்த பரிசுத்தரே, நீர்
பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் நல்ல சத்தத்தை உயர்த்தி, நாம் எதற்காக இங்க வந்திருக்கிறோம்? கர்த்தரை ஆராதிப்பதற்காக. அவர் யார் தெரியுமா? அவர் சேனைகளின் கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆராதனைக்கு உரியவர். நல்ல கைத்தட்டி மனிதர்களுடைய ஆராதனையிலே மகிமைப்படுகிறவர், அதிலே பிரியப்படுகிறவர். தன்னை ஆராதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர். அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர், எதிர்பார்க்கிறவர், நம்முடைய ஆராதனைகளை எதிர்பார்க்கிறவர். இயேசு இயேசு. நல்ல கரம் தட்டி வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு, பரலோக தேவனுக்கு ஆராதனை செலுத்துவோம், துதி பலிகளை செலுத்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. வாய் திறந்து நல்ல அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தரை உயர்த்துங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், தேவ நாமத்தை உயர்த்துங்கள். ஆமென் ஹalleluya ஆமென். சரியா எனக்கு ஆராதிக்க தெரியல பிரதர், ஏதோ பேசணும்னு தெரியல பிரதர் அப்படின்னு சொல்றவங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஆராதனை என்று சொல்லுங்க. என்னுடைய துதி பலிகளை உமக்கு தருகிறேன் என்று சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவியில நிறைந்து வாய் திறந்து நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை, நம்முடைய ஆராதனைகளை நம்மை கர்த்தர் அங்கீகரிக்கும்படி இந்த இடத்தில் அவர் பிரசன்னமாயிருக்கிறார். தேவ ஆலயத்தில் தேவன் எழுந்தருளுகிறார். நல்ல கரம் தட்டி பின்னால் இருக்கிறவங்க, வெளியில நிக்கிறவங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஒரே மனதாய் சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிப்போம். Ribaga shagadara reba lagadena maga shegaraduno rimagadana garale shagadadara. Hallelujah hallelujah hallelujah. உயர்ந்தவரே, உண்மை உள்ளவரே, வாக்கு மாறாதவரே, பெரியவரே, பரிசுத்தரே, உயர்ந்தவரே, சிறந்தவரே. Hallelujah. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. கைகளை உயர்த்தி சத்தமாய். உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. கரங்களை உயர்த்தி. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர். இயேசுவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. இயேசுவே நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர்
மாத்திரமே நீரே. கடைசியா ரெண்டு கரங்களை உயர்த்தியே அல்லேலூயா அல்லேலூயா. சத்தமாயா அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபீடம் என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்கிற உணர்வோடு அல்லேலூயா 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 ஆமென். எல்லாரும் நல்ல கைகளை திறந்து சத்தத்தை உயர்த்தி கம்பீர சத்தமாய் சேனைகளின் கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் இயேசுவை ஆராதிப்போம். பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். நம்மேல் அன்பு கூர்ந்த பிதாவாகிய தேவனை நல்ல கையை தட்டி பரலோக தெய்வத்திற்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் எங்களை நடத்தட்டும். அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி கடந்த வாரமெல்லாம் ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தினார், பாதுகாத்தார், சுகம் தந்தார், பலன் தந்தார். நம்மை நம்முடைய குடும்பங்களையும் நாம் செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் வெளிப்பட்டது. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. இழப்பின் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் நீர் எங்களை அற்புதமாய் நடத்தினீர் ஆண்டவரே, அதிசயமாய் நடத்தினீர் ஆண்டவரே. உம்முடைய வழிகள் ஆச்சரியமாய் இருந்தது ஆண்டவரே. எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெளிநாடுகளில் வெளியூர்களில் படிப்புகள் வேலை நிமித்தம் இருக்கிற நம்முடைய விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாச குடும்பங்கள் எல்லைகளில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிருங்க பார்க்கலாம். வருகிற வாரம் முழுவதிலும் தேவனுடைய ஆளுகை, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொரு நாள் எங்களுடைய கூடாரங்களில், எங்களுடைய பயணங்களில், ஆண்டவரே போகையிலும் வருகையிலும் இது முதற்கொண்டு கர்த்தர் என்றென்றைக்கும் பாதுகாப்பார் என்கிற வசனத்தின்படி ஆண்டவர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. விஷ பூச்சிகளுக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயற்கை சீற்றங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. விஷ காய்ச்சல்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடி வைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமா சொந்தமான வீடுகளை கொடுங்கப்பா. எங்கள் தேசத்துல எங்கள் சபை குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு சபைக்கு வர இயலாதவர்களையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. எந்த சூழ்நிலை நிமித்தம் அவர்கள் வரவில்லையோ நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தில் நம்முடைய கரம் நம்முடைய பிள்ளைகளை தொடட்டும், ஆசீர்வதிக்கட்டும். வருகிற நாட்களில் சாட்சியாய் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நிறுத்துங்க ஆண்டவரே. நம்முடைய கரம் தொடர்ந்து நடத்த ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாம் வாழுகிற பகுதியில் கர்த்தருடைய நாமம் மகிமை அடைய வேண்டும். ஜனங்களுக்குள் ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நம்முடைய தேசத்தில் வெளிப்படும்படியாய் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சமாகி இயேசுவிடத்தில் வரும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே. நீர் இம்மட்டும் நீர் எங்களை கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம், எங்கள் சபை எம்மாத்திரம், எங்களுடைய வாழ்க்கை எம்மாத்திரம் ஆண்டவரே. நீர் இவ்வளவா எங்களை நேசித்து
நீர் எங்களை நடத்தி வருகிற அன்பிற்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையிலே நீர் சிந்தின இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய மரணத்திற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய பாடுகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்காய் நீர் அடிக்கப்பட்டீர், அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காய் காயப்பட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் அவமானத்தை நீர் சுமந்தீர், ஸ்தோத்திரம். எங்கள் துக்கத்தை நீர் சுமந்தீர், ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர், ஸ்தோத்திரம். எங்களுக்காய் நீர் பாடுபட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். நீர் சொன்னபடி மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். மரணம் உம்மை தடுத்து நிறுத்த முடியவில்லை, பாதாளம் உம்மை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஆண்டவரே, நீர் உயிர் தெழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். பிதாவின் வலது பாரிசத்தில் எங்களுக்காய் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை நீர் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்னும் வெகு விரைவில் சீக்கிரமாய் எங்களை சேர்த்து கொள்ள நீர் மீண்டும் வரப்போகிறீர், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை பார்த்து நாங்கள் ஆராதிக்க போகிறோம், உம்முடைய முகத்தை முகமுகமாய் நாங்கள் தரிசிக்க போகிறோம், அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த பாக்கியத்தை சபைக்கு தரப்போகிறீர், ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய வருகையின் பங்காளிகளாய் எங்களை மாற்றி கொண்டிருக்கிறீர், ஸ்தோத்திரம். மாற்றி இருக்கிறீர், ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. இயேசு எங்களுக்கு செய்தது போல வேற யார் எங்களுக்காய் செய்யவில்லை. இயேசுவே எங்களுக்காய் அடிக்கப்பட்டார், இயேசுவே எங்களுக்காய் மரணத்தை ருசி பார்த்தார், இயேசுவே எங்களுக்காய் உயிர் தெழுந்தார். எங்களுக்காய் பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிற மத்தியஸ்தர் இயேசு ஒருவரே. அதனால நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா நாமத்திலும் மேலான இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிறோம், உயர்த்துகிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நீங்களை நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தின் நிழலினால் எங்களை மூடுங்க ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால நாங்கள் மகிழணும் ராஜா. Thank you Spirit of God. Hallelujah. நன்றி அப்பா, தொடர்ந்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இது நம்முடைய ஜெப நேரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க நம்முடைய சிந்தைகளை, நம்முடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்த போகிறோம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். ரொம்ப முக்கியமான நேரம், நம்முடைய ஜெப நேரம் தான் நம்முடைய அற்புதத்தின் நேரம். நம் ஆண்டவரோடு மனம் திறந்து பேசுகிற நேரம். ஒவ்வொரு ஆராதனைகளிலும் இந்த தருணத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபிப்பதற்காய் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த தருணத்தை யார் அசட்டை பண்ணக்கூடாது. பிள்ளைகள், வாலிபர்கள், வயதானவர்கள் எல்லாம் நம்ம இணைந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற நேரம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் ஜெபங்களை தள்ளாமல் இருக்கிற கர்த்தர் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் தள்ள மாட்டார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய மன வேதனைகள், மன விருப்பங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சொல்ல போறீங்க. ஆண்டவரே, நெடு நாட்களாய் ஒரு காரியத்திற்கு நான் காத்திருக்கிறேன். ஒருவேளை சில ஜெப குறிப்புகளுக்கு தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. இனியும் கேட்கணுமா, இனியும் ஜெபிக்கணுமான்னு சோர்ந்து போகாதுங்க. பைபிள் சொல்லுது, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணுற காரியம் தாமதமாகுதுன்னு சோர்ந்து போகாதுங்க. நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இரவும் பகலும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அந்த விஷயத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருப்பது உங்களுக்கு தரக்கூடாது என்பதற்காக அல்ல, தரமானதை தருவதற்காக, சிறந்ததை தருவதற்காக. வாக்கு பண்ணினவர் மாறி போக மாட்டார். சகோதரி, உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. என் தேவன் மாறாதவர், இயேசு மாறாதவர். வார்த்தை மட்டும் ஆண்டவர்
ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா நிறைவேற்றலையேன்னு சோர்ந்து போகாதுங்க. நிச்சயம் நிறைவேற்றுவார், நிச்சயம் நிறைவேற்றுவார். பைபிள் சொல்லுது, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரி சகோதரனே, இன்னும் உனக்காய் அந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த காலத்திற்கு நிச்சயம் நிறைவேறும். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். நல்ல கரம் தட்டி வாய் திறந்து சகோதரர்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் ஆசீர்வாதத்திற்காக, வேலை ஆசீர்வாதத்திற்காக, குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக, உங்கள் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக சகோதரிகள் ஜெபம் பண்ணுங்க. கணவருக்காய், பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோருக்காய் ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கைக்காய், நல்ல ஞானத்திற்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. படிப்புக்காய் கேளுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க, விடாதீங்க. தேவ பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கிற இடம் இது. கர்த்தர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். எத்தனையோ பேருக்கு இந்த ஜெப வேளையில் கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படி இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். மனம் திறந்து பேசுங்க. ஏசப்பா கிட்ட இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. வெறும் வாயில் அல்ல, இருதயத்திலிருந்து விசுவாசத்தோடு கர்த்தர் நான் சொல்லுகிற செய்கிற இந்த விண்ணப்பங்களுக்கு நிச்சயம் பதில் தருவார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கேளுங்க. ஹல்லேலூயா. தரித்திரத்தை மாற்றுகிற இயேசு அவர். உன் வியாதியை சுமந்த இயேசு அவர். உனக்கு சுகத்தை தருகிற இயேசு அவர். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற இயேசு அவர். ஆமென், ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்கள் நடுவில் இருக்கிறார். இனிமேல் நீங்கள் தீங்கை காண்பது இல்லை. உங்கள் சத்துருக்களை உங்களுக்கு முன் நின்று கர்த்தர் துரத்தி போட அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றைக்குமே காணாமல் இருக்கும்படி இதுவரை உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த சத்துருடைய கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவார். நல்ல ஜெபம் பண்ணுங்க. கரங்களை தட்டி உங்கள் பேல் பொறாமையா இருந்தவர்கள், எரிச்சலா இருந்தவர்கள் இல் பொருள் ஆவார்கள். பயப்படாத, பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆமென். உன்னுடைய வியாதியை பார்த்து பயப்படாத, உன் சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, உன் பிரச்சனையை பார்த்து பயப்படாத. மகளே திடன் கொள், மகனே திடன் கொள். இப்பொழுது உனக்கு வேண்டியதை எல்லாம் நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நெடு நாட்களாக ஒரு கர்ப்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற என் அன்புமையான சகோதரிக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளையுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற பெற்றோருடைய காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. அதிசயத்தை காண்பீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ உடைய நாமம் அதிசயமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? காத்திருக்கிற உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அதிசயங்களை காண பண்ணுங்க. உம்முடைய அதிசயம் விளங்கட்டும், உம்முடைய அதிசயம் விளங்கட்டும். நீர் அதிசயமானவர் என்பதை ஒரு விசை கூட உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிரூபித்து காட்டுங்க ராஜா. ஆமென். கடன் பாரங்கள் விலகட்டும், வியாதிகள் விலகட்டும், இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நிரந்தரமான வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகட்டும், தொழில் ஆசீர்வாதங்கள் உருவாகட்டும், பற்றாக்குறைகள் விலகட்டும், குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி உறவுகள் சீர் பொருந்தட்டும், பிள்ளைகள் பெற்றோருடைய உறவுகள் சீர் பொருந்தட்டும், குடும்பங்களில் ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும். தேவையில்லாத குழப்பங்கள், மன குழப்பங்கள், பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலக ஜெபிக்கிறோம். சரீரங்களை விட்டும், சிந்தைகளை விட்டும் பொல்லாத கிரியைகள் விலகி போக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் குடும்பங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். விசேஷமாய் இந்த கல்வி ஆண்டுல நல்ல வெற்றி வாய்ப்பை கொடுங்க. நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெறுகிற கிருபையை கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒரு ஜெப குறிப்புக்கு நாம் ஜெபம் பண்ண போற. 2 கரங்களை உயர்த்தி சபையில் ஆராதிக்கிற சகோதரி பெலிண்டா, அவருடைய மகன் நெடுநாட்களாக பலவீனத்தோடு இருக்கிறாங்க. இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க முயற்சி செய்கிறாங்க. அதற்குரிய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும்படியா 2 கை உயர்த்தி ஆண்டவரே, அந்த ட்ரீட்மெண்ட்ல ஆண்டுடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. மகனை சாட்சியா நிறுத்தணும். தம்பிக்கு கர்த்தருடைய பலன் ஆளுகை செய்யட்டும். கால்களில் உடைய வல்லமை இறங்கட்டும், உறுப்புகளில் உடைய வல்லமை இறங்கட்டும். தேவநாம மகிமைக்கென்று இயேசுவின் நாமத்தில் ஒரு அற்புத விடுதலை அந்த சரீரத்தில் கர்த்தர் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல யாராவது பலவீனத்தோடு வந்திருந்தா ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்துங்க ஆண்டவரே. திருமண தடைகள் விலகட்டும். பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் நீ கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
திருமண காரியத்திற்காக எடுக்கிற முயற்சிகளில் கர்த்தருடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க. உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்படி நாம தொடர்ந்து எங்கள் குடும்பங்களில் மகிமை அடையணும். அதே போல சகோதரி மேரி சரோஜா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2 கரங்களை உயர்த்தி, பிரதர் அமல் ராஜா அவங்களுடைய மனைவி 2 கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே அவங்க இருக்கிற இடத்துல தேவ வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. சரீரத்தில் புதிய பலனை கொடுங்க, சாட்சியா நிறுத்துங்க ஆண்டவரே. உடைய நல்ல நாமம் மகிமை அடைய ஜெபிக்கிறோம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஸ்தோத்திரத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஜெபித்து ஆண்டுடைய வசனங்களை தியானிக்க போகிறோம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிறோம்ப்பா. உடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ஆவி ஆத்தும சரீரத்தை உயிர்ப்பிக்கிற உடைய வார்த்தைகள், கர்த்தருடைய கிருபை நிறைந்த வார்த்தைகள், அபிஷேகம் நிறைந்த வார்த்தைகள், ஆற்றலுள்ள உடைய வார்த்தைகள் எங்கள் நடுவில் வெளிப்பட பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சபை உருவான விதம், சபை வேகமாய் எருசலேமில் பரவின விதம், சுவிசேஷத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட விதம், இவைகளெல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. விசேஷமாக அப்போஸ்தலர் 1:8 கர்த்தர் சொன்ன வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எல்லாரும் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். அப்போது பரிசுத்த ஆவியின் பலன் எதுக்கு தேவைன்னா, ஆண்டவருக்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறதற்கு, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவதற்கு, கர்த்தரை பிரதிபலிப்பதற்கு, கர்த்தரை சொல்லுவதற்கு, கர்த்தருடைய மரணம், உயிர்த்தெழுதல், 2ஆம் வருகை இவைகளை குறித்து சொல்லுவதற்கு பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு தேவை. அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேலே பலமாய் இறங்கினார். அங்கே ஒரு சில அடையாளங்களும் காண்பிக்கப்படுகிறது. அவர்கள் பற்பல பாஷைகளை பேசினார்கள், அந்நிய பாஷைகளை பேசினார்கள். அது ஒரு பண்டிகை காலமாக இருந்ததுனால அங்கிருந்தவர்கள் எல்லாரும் ஓடி வந்து என்ன நடக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த தருணத்தை பயன்படுத்தி அப்போஸ்தலனாகிய பேதுரு 12 கூட எழுந்து நின்று ஒரு முதல் பிரசங்கத்தை பண்றார். அதுல 3 முக்கியமான காரியத்தை அவர் கோட் பண்ணி பிரசன்ட் பண்றார். நீங்க நினைக்கிறது போல, இது நீங்க யோசிக்கிறது போல, நீங்க எங்களை பார்க்கறது போல மது அருந்தி விட்டு நாங்கள் இதை செய்யல. பொழுது விடிந்து இப்போதான் 3ஆம் மணி நேரத்தில், அதாவது பொழுது விடுகிறது 6 மணி, இப்போ 9 மணி தான் ஆகுது. இப்போ யாராவது இதை செய்வாங்களோ அவங்களுக்கே தெரியும் இல்லை. அப்போ அந்த தருணத்தை பயன்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு போதனையை, ஒரு மெசேஜை பேசுகிறார். யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட வார்த்தையை கோட் பண்ணுறார். திரும்ப தாவீது இயேசுவை குறித்து பேசின வார்த்தைகள், இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தாவீது பேசின வார்த்தை, இப்படி 3 பாயிண்டை அந்த பழைய ஏற்பாட்டு வசனங்களிலிருந்து, தீர்க்க தரிசனத்திலிருந்து அவர் எடுத்து காண்பித்த போது அந்த நாளில் 3000 பேர், பைபிள் சொல்லுது
இந்த வசனங்கள் எல்லாம் அங்கிருந்தவருடைய இருதயத்தை குத்திற்று. அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய், ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று வந்தார்கள். அந்த பிரசங்கத்தை கேட்டு அவர் கூப்பிடல, ஜனங்கள் வந்தார்கள். நாங்க இப்போ என்ன செய்யணும்? அப்பதான் அவர் சொல்லுவார், நீங்க மனம் திரும்பி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞான ஸ்நானம் பெறுங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. அன்றைக்கு 3000 பேர் ஞான ஸ்நானம் பெற்றார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். பைபிள் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். எந்த இடத்தில் இயேசுவை பேதுரு மறுதலித்தாரோ அதே இடத்தில் அவர் மூலமாய் 3000 பேரை கர்த்தர் ரட்சித்தார். முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை என்று இயேசுவிடத்தில் ஒரு நாள் சொன்ன பேதுரு, இயேசு சொன்னார், உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். பெரிய அளவு கல்வி இல்லாத பேதையான பேதுருவை கொண்டு கர்த்தர் 3000 பேரை முதல் பிரசங்கத்தில் ரட்சிக்கிறார். பரிசுத்த ஆவியினால் இது சாத்தியமாயிற்று. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவியினால் நாம் ஞான ஸ்நானம் பெறும்போது, நாமும் கர்த்தருக்காய் பயன்பட முடியும், கர்த்தருக்காய் எழுந்து நிற்க முடியும். 12 கூட பேதுரு எழுந்து நின்று, சில வாரங்களுக்கு முன்பாகத்தான் இவனும் இயேசுவோடு இருந்தவன் அல்லவா என்று சொன்னபோது, எனக்கு தெரியாது, சேவல் கூவுகிறதற்கு முன்னால 3 முறை அந்த இரவுல இயேசுவை மறுதலித்த பேதுரு, அந்த பேதுரு எழுந்து நின்று சத்தியத்தை சத்தியமாக தைரியமாக பிரசங்கம் பண்ண. அதான் முதல் பிரசங்கம். எருசலேம் நகரில் கூடியிருந்த ஜனங்களிடத்தில். திரும்ப 3வது அதிகாரம் வரும்போது தேவ ஆலயத்தில் ஒரு அற்புதத்தை பேதுருவையும் யோவானையும் கொண்டு கர்த்தர் செய்கிறார். அதைத்தான் கடந்த வாரத்தில் கர்த்தருடைய கிருபையினால் நம்ம தியானித்தோம். அப்போஸ்தலர்கள் செய்த முதல் அற்புதம், வேதம் பதிவு செய்கிற முதல் அற்புதம், இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இதுதான். இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அவர் பல அற்புதங்களை, பல அடையாளங்களை காண்பித்தார் என்று பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் சொல்லுவார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலரே நாம் சொல்லும் வார்த்தை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு. இந்த பிரசங்கத்திலையும் அவர் அற்புதம் செய்யும் போதும் ஒரு வார்த்தை நீங்க கவனமா கவனிச்சீங்கன்னா, இயேசு வளர்ந்த ஊர் நாசரேத், அதனால் அவர் நசரேயன் எனப்பட்டார். அதையும் சேர்த்தே பேசுவார். ஏன்னா நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகுமா அப்படியெல்லாம் சொன்னவங்க மத்தியில அந்த இயேசுவை, வேற யாரையோ நான் பேசல, நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பிரசங்கத்தில் சொல்றார். இயேசு அதை செஞ்சாரு, இயேசு மரித்தவர்களை உயிரோட எழுப்பினாரு, இயேசு பிறவி குருடனுக்கு ஒரு பார்வையை கொடுத்தாரு. அதெல்லாம் நீங்க பார்த்தீங்க, அதெல்லாம் பார்த்து நீங்க அன்னைக்கும் ஆச்சரியப்பட்டீங்க. 38 வருஷமா வியாதியில இருந்தவனை, படுக்கையில் இருந்தவனை இயேசு தூக்கி விட்டார். இதெல்லாம் கேள்விப்பட்டீங்க. லாசருடைய வீட்டில் 4 நாள் ஆயிடுச்சு அவன் செத்து. லாசருவை வெளியே வா என்று அவனுக்கு மறுபடியும் ஜீவனை 4 நாளுக்கு பிறகு கொடுத்தார். அங்கேயும் சிலர் நீங்கள் இயேசுவை விசுவாசித்தீர்கள். உங்கள் நடுவில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இயேசு செய்தார் என்று முதல் பிரசங்கத்தில் பண்ணவர் 2வது பிரசங்கம் பண்றதுக்கு முன்னால அந்த நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஒரு முடவனை எழும்பி நடன்னு சொன்னார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இது ஒன்று போதும். அந்த நசரேயனாகிய இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.
இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் வாழ்ந்த காலத்தில் இயேசு அற்புதத்தை செய்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய அப்போஸ்தலர்கள் அந்த இயேசு என்கிற வல்லமை உள்ள நாமத்தில் அற்புதத்தை செய்கிறார்கள். ஹல்லேலூயா. அதான் பேதுரு சொல்ற, பொன்னும் இல்ல வெள்ளியும் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நான் இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளையா மாற்றப்பட்டிருக்கிறேன். சபையே, தேவ பிள்ளையே, சில மனிதர்கள் உங்களை அணுகும் போது, உங்களிடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கும் போது, உங்களிடத்தில் உள்ள இந்த இயேசுவை அவர்களுக்கு கொடுங்கள். அவர் மரித்து போனவர் அல்ல, அடக்கம் பண்ணப்பட்டவர் அல்ல, அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு. அப்போஸ்தலர் 1 பைபிள் தெளிவாய் சொல்லுது, உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு அவர் காட்சி கொடுத்தார். பல்வேறு சம்பவங்களில் வேதம் பதிவு செய்கிறது. நான் பிரசங்கிக்கிற இயேசு அவர் ஏதோ ஒரு புராணத்தில் கதை சொல்ற ஆள் இல்ல, ஒரு ஜீவனுள்ள கிறிஸ்து. அதற்கு சாட்சியாகத்தான் அப்போஸ்தலர்கள் நிற்கிறார்கள் எருசலேமில். இயேசுவை அடித்த இடத்துல, இயேசுவை புறக்கணித்த இடத்துல, இயேசுவை சிலுவையில் அறைந்த இடத்துல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இயேசு என்கிற நாமம் அங்கேயும் பயன்படுத்துகிறார். நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. 6வது வசனம், அப்போஸ்தலர் 3:6. இதை போன வாரத்தில் கொஞ்சம் தெளிவாக நம்ம தியானிச்சோம். இந்த இயேசுவின் நாமம் தான் விழுந்து கிடக்கிற மனிதனை எழுப்பிவிடும். இந்த இயேசு என்கிற நாமம் தான் ஒரு மனுஷனை கர்த்தரை ஆராதிக்க வைக்கும், தேவாலயத்துக்குள்ள கொண்டு வரும். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் அற்புதத்தை பெற்ற மனுஷன், 40 வயதிற்கு மேற்பட்ட மனுஷன், அலங்கார வாசல் வரையும் வருவான். பியூட்டிஃபுல் கேட். பைபிள் சொல்லுது, தேவாலயத்துக்கு போற வாசல் தான் அலங்கார அழகான வாசல். வாசல் வரைக்கும் வந்துட்டான், உள்ள போக முடியல. இப்ப பேதுரு சொல்றா, இயேசுவின் நாமம் உன்னை உள்ள கொண்டு போகும். இயேசுவின் நாமமே அல்லாமல் எந்த மனுஷனும் ரட்சிக்கப்படவே முடியாது, தேவ சமூகத்தில் வரவே முடியாது, பரலோகத்தில் போய் சேரவே முடியாது. அல்லேலூயா. அப்ப மாபெரும் அற்புதம் இப்ப தேவாலயத்தில் நடக்கு. முதல் அடையாளம் பெந்தேகோஸ்தே நாளில் ஆவியானவர் ஊற்றப்படும் போது எருசலேம் நகரத்தில் நடந்தது. இப்போ தேவாலயத்தில் நடக்குது. இங்க பார்த்த மனிதர்கள் எல்லாம் பிரமித்து சாலமோன் மண்டபத்தில் கூடுறாங்க. சாலமோன் யாரு? பெரிய ஞானி. அந்த மண்டபத்தில் கூடும்போது ஆண்டவர் சாலமோன் மண்டபத்தில் யாரை தெரியுமா பிரசங்கத்துக்கு பயன்படுத்துறார்? பேதையா இருந்த, கல்லாதவன் என்று அறியப்பட்ட பேதுருவை கர்த்தர் பயன்படுத்துறார். நல்ல கவனிங்க. இப்போ எல்லாரும் அற்புதத்தை பார்த்து பிரமித்து, இவங்க தான் ஏதோ செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி பிரமித்து இவங்களே பார்க்குறாங்க. நல்ல கவனிங்க. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை, ஒரு நன்மையை செய்யும் போது, ஜனங்கள் நம்மை உற்று பார்க்கும்போது, நாம செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை பேதுரு இங்க பிரதிபலிக்கிறார். அந்த இடத்துல அவர் 1% கூட கிரெடிட் எடுத்துக்கவே இல்லை. பாத்தீங்களா, நாங்க இதை செஞ்சிட்டோம், எங்களால் அற்புதம் நடந்துருச்சு. அவங்க சொல்றாங்க, ஐயோ இல்ல, நீங்க பார்க்கிறதுபடி நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது, 12வது வசனம், எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? அப்படி பார்க்காதீங்க. நாங்க இதை செய்ய முடியாது, நாங்க இதை செய்யல, எங்க சுய சக்தி செய்யல, நாங்க எந்த மந்திரவாத வித்தையும் செய்யல, மாய வித்தையும் செய்யல, நாங்க என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத ஆண்டவருடைய நாமத்தினால பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். 2வது பிரசங்கம். அவன் இங்க அதுல மிக முக்கியமான ஒரு வசனம் 16வது வசனத்துல அவர் சொல்றாரு, எதை கொண்டு இதை செஞ்சோம் அப்படின்னு. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே அப்படின்னா இயேசுவுடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, இயேசுவின் நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை என்ன பண்ணிருச்சு? பலப்படுத்தினது. நாங்க இவனை பலப்படுத்தல, நாங்க இவனுக்கு சுகத்தை கொடுக்கல, இயேசுவின் நாமம் இவனை பலப்படுத்தினது.
இந்த பகல் வேளையில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் பலவீனத்தோடு வந்திருக்கலாம், எழும்ப முடியாத நிலையில் இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு சிறைப்பட்ட நிலையில் இருக்கலாம், எழும்ப முடியல, வாழ்க்கையில முன்னேற முடியல, அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, விடுதலையோடு ஆராதிக்க முடியல, அபிஷேகத்தால் நிரப்பப்பட முடியல, கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்க முடியல. உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை தாழ்மையோடு தேவ கிருபையினால் சொல்லுகிறேன், நான் பிரசங்கிக்கிற இந்த இயேசுவின் நாமம் உங்களை பலப்படுத்த போதுமானது. எத்தனை வருட காலமாக நீங்கள் அடிமைப்பட்டிருந்தாலும், சிறையில் இருந்தாலும், கீழே இருந்தாலும், உங்களை தூக்கி விடுகிற ஒரே ஒரு நாமம், உங்களை பலப்படுத்துகிற ஒரே ஒரு நாமம், இயேசு என்ற வல்லமை உள்ள நாமம். ஹalleluya. அவரை பற்றிய விசுவாசத்தினால், இயேசுவை பற்றிய விசுவாசத்தினால் நீங்களும் இந்த நாட்களில் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். உங்களுக்குள்ளும் இந்த இயேசு என்கிற நாமம் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதை யார்கிட்ட சொல்றார் அப்படின்னா, 13வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன், நம்முடைய யூதர்களுக்கு பேசுறார். இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு பேசுறார். இயேசுவை ஒரு காலத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்யும் போது சில மனுஷங்க சொல்லுவாங்க, இவன் பிசாசுடைய ஆவியினால பிசாசை துரத்துறான். எவ்வளவு ஆண்டவரை ஹர்ட் பண்ணாங்க, அவங்க மத்தியில பேசுறாரு. இயேசு அந்த இடத்துல மனஸ்தாபப்பட்டு ஒரு காரியத்தை சொல்லுறாரு, நீ மனுஷகுமாரனுக்கு விரோதமா செய்யற பாவம் கூட உனக்கு மன்னிக்கப்படும், ஆனா பரிசுத்த ஆவிக்கு விரோதமா பேசுற வார்த்தை உனக்கு மன்னிக்கப்படாது. நான் பரிசுத்த ஆவியினால் இதை செய்றேன். இப்ப பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் யூதர்கள் புறக்கணித்த இயேசு என்கிற நாமத்தில், நசரேயனாகிய இயேசு என்கிற நாமத்தில் ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு அதை சொல்றாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களுடைய தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. பிரசங்கம் தொடங்கும் போதே பாருங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி தொடங்குறாரு. இந்த அற்புதத்தை நாங்க செய்யல, பிதாவாகிய தேவன் இயேசுவை மகிமைப்படுத்தினார். யூதர்களுக்கு முன்பாக இதை சொல்றார். பல முறை இயேசுவை விசாரித்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் இவர்கள் முன்னிலையில் இயேசு சொல்லுவார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன், நான் பரலோகத்திலிருந்து இறங்கி. யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை, சிலர் விசுவாசித்தார்கள். யோசிச்சு பாருங்க, பெந்தேகோஸ்தே நாளில் எத்தனை பேர் கூடியிருந்தாங்க? வெறும் 120 பேர் கூடியிருந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எருசலேமில் காத்திருந்த ஜனம் 120 மட்டுமே. இப்போ பேதுரு சொல்றாரு, நீங்க புறக்கணிச்ச, நீங்க தேவையில்லை என்று விலக்கி போட்ட அந்த இயேசுவை நீங்க மகிமைப்படுத்த தவறி இருக்கலாம், நீங்க உயர்த்த தவறி இருக்கலாம். நீங்கள் வழிபடுகிற பிதாவாகிய தேவன், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எங்களுடைய பிதாவாகிய தேவன் நீங்கள் புறக்கணித்த இயேசுவை மகிமைப்படுத்தினார். 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே உமக்கு மகிமை, இயேசுவே உமக்கு மகிமை. தேவன் மகிமைப்படுத்தினார். பைபிள் சொல்லுது, பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், இயேசுவை பற்றி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசுவுக்கு பிதா தந்தருளினார். வானோர் பூலோகத்தார் பணிந்து வணங்கும்படி கர்த்தரே தேவன் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படி பேதுரு சொல்றாரு, அந்த இயேசுவை பிதா மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள். பிதா மகிமைப்படுத்தினாரு, நீங்க என்ன பண்ணீங்க? சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தீங்க. பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவருக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். நல்ல யோசிங்க, நல்ல இந்த வசனங்களை ஆழமா தியானிக்கணும். இன்னைக்கு ஒரு கூட்டம் இயேசுவை மறுதலிக்குது, இயேசு தெய்வம் இல்லை என்று மறுதலிக்குது. சிலர் வேதத்தை படிச்சவங்க கூட இயேசு தெய்வம் இல்லை என்று மறுதலிக்கிறார்கள்.
பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதா இருந்தான். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? அவனை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள். பிலாத்து ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. பண்டிகை தோறும் ஒருவனை விடுதலையாக்குவது அவங்களுக்கு வழக்கம். பெரும் பாதகன் பரபாஸ், அவனை விடுதலையாக்குங்க, இயேசுவை சிலுவையில் அறையுங்கன்னு சொல்லி நீங்க தான் சொன்னீங்க. யூதர்களை பார்த்து சொல்றாரு பேதுரு. பிலாத்து கொடும் பாதகன், சிலுவைக்கு போக வேண்டியவன், மரண தண்டனைக்கு பாத்திரவான். அந்த பிலாத்து இயேசு கிறிஸ்துவினால அவன் கூட விடுதலையாக்கப்படுறான். அல்லேலூயா. நீங்க மறுதலிச்சீங்க. நல்ல கவனிங்க. எந்த ஒரு மனிதன் இயேசுவின் நாமத்தை மறுதலிச்சு உங்களை போதிக்கிறானோ, இயேசு தெய்வம் இல்லை என்று உங்களுக்கு சொல்ல வரானோ, வீட்டை விட்டு அவனை துரத்திடுங்க. சிலர் வருவார்கள், சிலர் ரெண்டு பேரா வருவாங்க, நல்ல செய்தி சொல்றோன்னு சொல்லுவாங்க, பைபிள் தெரியுமான்னு கேட்பாங்க. அதனால பைபிள் நல்லா படிக்கணும்னு சொல்றது. அறகுறையா இருக்கிறவங்கள்ட்ட நல்ல வஞ்சகமா பேசி இயேசுவை மறுதலிக்க வைக்கிற ஒரு கூட்டம் தேசத்தில் பரவி இருக்கிறது. ரொம்ப தெளிவா இருக்கு. நான் ஆராதிக்கிற தெய்வம் திரியேக தெய்வம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதுல ஒன்றை நான் மறுதலித்தாலும் நான் சரியான பாதையில் பயணிக்க முடியாது. நீங்கள் இயேசுவை மறுதலித்தீர்கள் சொல்றார். 14வது வசனம், பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை பரபாசை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டீர்கள். எப்படி சொல்றாரு பாருங்க. நடந்தது அப்படியே சொல்றாரு. இதை யாரும் இப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாத? பக்கத்தில் ஒருத்தன் நிக்கிறான், சொகத்தை பெற்றுட்டு நிக்கிறான். 40 வருஷமா முடவனா கிடந்தவன், எல்லாரும் பார்த்தாங்க முடவனா கிடக்கும் போதும். இப்ப இயேசுவின் நாமத்தில் எழுந்து நிக்கிறான். அந்த தருணத்தை இயேசுவை மகிமைப்படுத்துறதற்கு பேதுரு பயன்படுத்துறார். அந்த தருணத்தை வேறு விதமா பயன்படுத்தல. எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்க மறுதலித்தீர்கள், கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு 15வது வசனம் பாருங்க, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவனுக்கு அதிபதி ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை. ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை. 2 கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா ஓசன்னா. சத்தமாய் அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், என் நாடுகளுக்காக நானே ஜீவனை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கு. யார் சொன்னா? இயேசு. இந்த போதனை எல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு இருந்த ஆளுதான் யாருன்னா பேதுரு. கேட்டது மட்டும் இல்ல, நம்ம சுவிசேஷ புஸ்தகங்கள் அநேக இடங்கள்ல வாசிக்கிறோம். இயேசு தன்னுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக நிறைய போதனைகளை, தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக நிறைய போதனைகளை சீஷர்களுக்கு சொல்லும் போது அவர்கள் அப்பொழுது அதை அறியவில்லை. ஆனால் இயேசு உயிர்த்தெழுத போதோ இதை என்ன பண்ணாங்க? நினைவு கூர்ந்தார்கள், நினைவு கூர்ந்தார்கள்.
இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகளுக்காக நானே ஜீவனை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் இருக்கிறது. இப்ப பேதுருக்கிட்ட பிரத்யட்சமாக கர்த்தர் உயிர்த்தெழுந்து தன்னை காண்பிக்கும் போது அதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வருது. ஆமா இல்ல, கொடுக்கவும் அதிகாரம் இருக்கு, எடுக்க. அதுதான் அவர் பேசுறாரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவர்தான் ஜீவனுக்கு அதிபதி. யோவான் 1வது அதிகாரம் சொல்லுது, அவருக்குள் என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஹல்லேலூயா. நாம் பிரசங்கம் பண்ற இயேசு ஜீவன் உள்ளவர் மாத்திரமல்ல, அவர்தான் ஜீவனே. ஹல்லேலூயா. சகலமும் அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டது, அவரை கொண்டு உருவாக்கப்பட்டது, அவருக்கென்று உருவாக்கப்பட்டது. அவர் சர்வ சிருஷ்டிகர், ஜீவனின் அதிபதி. அந்த ஜீவாதிபதியை நீங்க என்ன பண்ணீங்க? கொலை செய்தீர்கள். ஹல்லேலூயா. இயேசு தன்னுடைய விசாரணையிலும் சொல்லுவார், பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய நீ என்ன ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி பாருங்க. ஒரு பிரசங்கம் இப்படிதான் இருக்கணும். எவ்வளவு அற்புதமா பேசுறாரு. இயேசு வாழ்ந்த வாழ்க்கைய பேசுறார். உங்க எல்லாருக்கும் முன்னால தான் அவர் வாழ்ந்தார், மனுஷனா இருந்தார். இயேசுடைய மரணத்தை பேசுறாரு பிரசங்கத்துல. அவரை கல்வாரிக்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்க, அவர் மரித்தாரு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டாரு. அடுத்து என்ன சொல்றாரு? அவர் உயிர்த்தெழுந்தார். ரட்சிக்கப்பட ஒரு மனுஷங்கிட்ட பேசும்போது எல்லாம் பேசணும். இயேசுடைய வாழ்க்கை, அவருடைய பிறப்பு, அவர் மரணம், அவர் யாருக்காக மரணத்தை ருசி பார்த்தார், அவர் யார், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் திரும்ப வருவார். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு பேசும்போது ஜனங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அதற்கு நாங்கள் என்னவா இருக்கிறோம்? சாட்சிகளா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமில் எனக்கு எப்படியா இருப்பீங்க? சாட்சியா இருப்பீங்க. இந்த வார்த்தைகள் நிறைவேறுதுங்க. சொல்றாரு, அதற்கு நாங்கள் சாட்சி. 40 நாள் அளவும் அவர் எங்களுக்கு காட்சி கொடுத்தார். அவரை தொட்டு பார்த்தோம். கடற்கரையில் எங்களை தேடி வந்தாரு. நாங்க எல்லாம் போச்சுன்னு வேலைக்கு போகும்போது திரும்ப எங்களை தேடி வந்து, நாங்க மீனை கொண்டு வரதுக்கு முன்னாலேயே அவர் மீனை என்ன பண்ணார்? பார்பிக்யூ பண்ணார், சுட்டார். பார்பிக்யூ கேள்விப்பட்டிருக்கீங்க? பார்பிக்யூ சிக்கன். கர்த்தர் பார்பிக்யூ ஃபிஷ் பண்ணியிருக்கிறார். சுட்டு வச்சுட்டு வாங்கப்பா சாப்பிடலாம். எங்க முன்னால் அவர் சாப்பிட்டு காமிச்சார். அவர் உயிர்த்தெழுந்ததற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். எப்படி சொல்றாரு பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. பிரசங்கத்தில் இருக்கிற தைரியம், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த தெளிவு. அல்லேலூயா, ஆமென். அவர் நோட்ஸ் வச்சுட்டுலாம் பேசல, அது தருணத்தை பயன்படுத்துறாரு. சரளமா கர்த்தரை பத்தி பேசுறாரு. கர்த்தர் கிருபை கொடுத்தார். பைபிள் சொல்லுது, 16வது வசனம் வாசித்த வசனம், அவருடைய நாமமே. நான் இப்ப பேசின பாருங்க, நீங்க கொலை செஞ்சீங்க, உயிர் தெழுந்தாரு, நீங்க ஒப்பு கொடுத்தீங்க, புறக்கடிச்சீங்க, அந்த நசரேனாகிய இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. எப்படி இந்த அற்புதம் நடந்தது? இயேசு கிறிஸ்துவின் என்கிற நாமத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். நானும் நீங்களும் இயேசுவை கண்ணால பார்க்கல, இல்ல நம் மாம்ச கண்ணால் அவரை பார்க்கல. ஆனா வேதத்தின் அடிப்படையில், வசனத்தின் அடிப்படையில் இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நான் விசுவாசிக்கிறேன். தோமாவிடத்தில் கர்த்தர் சொன்ன, தோமாவே, நீ என்ன பார்த்து நம்புற, பார்த்து விசுவாசிக்கிற, உனக்கு பின்னால ஒரு சந்ததி வருது, என்ன பார்க்காமலே அவன் என்ன விசுவாசிப்பான். நான் சொல்ற புரியுதா?
அந்த கூட்டத்தில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு இருப்பாரு, சொல்லுவாரு, கண்டு என்னை விசுவாசிக்கிறவனை விட காணாமல் என்னை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு சொல்றார், அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அந்த நாமமே நீங்கள் பார்க்கிற, என் பக்கத்தில் நிற்கிறானே, நீங்க பார்த்து அறிந்திருக்கிற இவனை என்ன பண்ணிருச்சு? பலப்படுத்தினது. அவன் காலை பலப்படுத்துச்சு, அவன் கரடை பலப்படுத்துச்சு, அவனை ஆராதிக்க பலப்படுத்துச்சு, சபைக்குள்ள வருவதற்கு பலப்படுத்துச்சு, தேவ பிரசன்னத்தில் வருகிறதுக்கு இந்த தைரியத்தை பலனை கொடுத்தது என்னன்னா இயேசு என்கிற வல்லமை உள்ள நாமம். ஜபத்தில் நம்மை பலப்படுத்தினது எது? இயேசு என்கிற நாமம். கடகடன்னு சொல்றான், ஆண்டவரே எனக்கு வேலை வேணும், எனக்கு படிப்பு வேணும், நான் பரிசுத்தமா வாழணும், நான் நல்லா ஜபிக்கணும், நான் உண்மையை ஆராதிக்கணும், லிஸ்ட் போடுறோம். கடகடன்னு போட்டுட்டு முடிக்கும் போது எப்படி முடிக்கிறோம்னா, இவைகளை எல்லாம் இயேசு என்கிற வல்லமை உள்ள நாமத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய பலனே இயேசு என்கிற நாமம் தான். இல்லைன்னா நம்முடைய ஜபங்கள் கேட்கப்படாது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு என் பிரேயர் போனோம்னா ஒரு முத்திரை இயேசு என்கிற நாமம். இவைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். எத்தனை பேருக்கு பலன் உண்டாகிறது? தைரியப்படுறீங்க? உங்க ஜபம் அப்படியே சுத்தி இங்கே நிற்காது. இயேசு என்கிற நாமத்தில் பரலோகத்தில் அது சென்று கொண்டிருக்கிறது. நான் ஜபிக்கும் போது எனக்காய் நான் சொல்லி ஜபித்த இந்த இயேசு என்கிற நாமத்தை உடையவர் இதே நேரத்தில் பரலோகத்தில் எனக்காய் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா இந்த மெசேஜே சொல்லுது, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பிதாவின் வலது பாரிசத்திலிருந்து நான் ஜெபம் பண்ணும்போது எனக்காய் பரிந்து பேசுகிறார். இந்த மனிதன், இப்பொழுது ஜெபிக்கிற மனிதன், என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள மனிதன், இப்போ தேடி என்னை ஆராதிக்க வந்திருக்கிற மனிதன், இந்த இயேசு என்கிற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள மனிதன், இவனுடைய ஜெபம் அதிக பலன் உள்ளது. பைபிள் சொல்லுது, நீதிமான் செய்கிற ஊக்கமான வேண்டுதல் அதிக பலன் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த நாமம்தான் இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசம்தான் உங்கள் எல்லாருக்கு முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. சர்வாங்க சுகம். நீங்க செக் பண்ணி பாருங்க, பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்க. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து இவ்வளவு நாள் அவன் முடக்குவாதத்தில் இருந்தானே, செக் பண்ணி பாருங்க. இயேசு ஒரு மனிதனை சுகப்படுத்தினால் அது பூரணமான சுகமா இருக்கும். மருத்துவர்களே கண்டு ஆச்சரியப்படத்தக்க வண்ணமாக இயேசு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். அவருடைய நாமத்தில் அற்புதம் இன்றைக்கும் நடக்கிறது. இன்றைக்கும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அவருடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சர்வாங்க சுகத்தை கொடுத்தது இவனுக்கு கொடுத்தது. ஏன்னா இந்த மனுஷனை உருவாக்குனது அவர்தான், இப்ப சுகத்தை கொடுத்ததும் அவர்தான். ஏன்னா ஆண்டவர் சர்வ சிருஷ்டிகர், புதியதாய் உருவாக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. 17வது வசனத்துல திரும்ப கொஞ்சம் வித்தியாசமா பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க கொலை செஞ்சீங்கன்னு சொல்றாரு, நீங்க அவரை ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொல்றாரு. சொல்லிட்டு, சகோதரரே, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் எப்படி இதை செஞ்சீங்க? அறியாமையினால செஞ்சிட்டீங்க, அது எனக்கு தெரியும். நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் எப்படி பண்ணீங்க? அறியாமையினால் செஞ்சீங்க. அறியாமையினால் செஞ்சீங்க. உங்க மனசுல தெளிவான சரியான புரிதல் இல்லாம இதை செஞ்சிட்டீங்க. புரிதல் இல்லாம, சரியா அந்த மேசியாவை நீங்க அறிந்து கொள்ளாம இது என்ன பண்ணிட்டீங்க? செஞ்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா 18வது வசனம் சொல்லுது, எப்படி விளக்கி பேச. எனக்கு இந்த பேதுருடைய பிரசங்கத்தை கேட்க உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. இவர் ஆண்டுடைய ஆவி, இப்போ பாருங்களேன், பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனை பயன்படுத்துறார். நான் பிரமித்து போறேன். எவ்வளவு அற்புதமா பேசுறாரு பாருங்க. எந்த மனுஷனும் தெளிவாய் புரிந்து கொள்ளுகிற தன்மையில அவர் பேசுறாரு. இப்போ அதை சொன்ன உடனே அவனுக்குள்ள என்ன வந்திருக்கும் தெரியுமா? ஒரு கில்ட் வந்திருக்கும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்ல,
இந்த மகிமையின் கர்த்தரை என்ன பண்ணிட்டோம்? சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தோம். ஜீவா எல்லாம் இப்போ கில்ட்ல குற்ற உணர்வோடு ஐயோ போச்சுடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது அடுத்து பேசுறாரு. கவனி, இன்னும் கவனி, பிரசங்க முடியல. நீ அறியாமையில செஞ்ச. இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நம்ம பேசும்போது விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவங்க, பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க அறியாமையினால சில காரியத்தை செய்யும் போது நாம அவங்கள ஒரு குத்து குத்திட்டு வந்துடக்கூடாது. புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? சிலர் அறிஞ்சு செய்யறாங்க, சிலர் அறியாம செய்யறாங்க. இயேசுவை போதிக்கும் போது சொல்லிக்கிட்டு சொல்லணும், நீங்க சரியா புரிதல் இல்லாம இதை செய்யறீங்க. யூதர்களை பார்த்து சொல்றாரு, உங்க கில்ட்ல இருக்கிறாங்க, ரொம்ப குற்ற மனசாட்சியில் இருக்கிறான். ஐயோ போச்சு, செஞ்சிட்டோம், இனி வாழ்க்கையே இல்லை போல, இனி மீட்பே இல்லை போல, இனி ரட்சிப்பே இல்லை போல. நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, மகிமையின் கர்த்தர் நம்ம கூட வாழ்ந்தாரு, நம்ம கூட இருந்தாரு, இவரை நான் விட்டுட்டனே. நல்ல கவனிங்க, இப்ப கேட்குறீங்க பாருங்க, இது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு. வசனங்களை கேட்குறீங்க பாருங்க, இது உங்களுக்கான ஒரு தருணம். நாளைக்கு நம்முடையது அல்ல. இப்ப யூதர்கள் இந்த பேதுருடைய பிரசங்கத்தை கேட்கிறது அவங்களுக்கு ரட்சிப்புக்கு கிடைத்த இன்னொரு வாய்ப்பு. அவங்க சாரதுக்கு முன்னால் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. நல்ல கவனிங்க, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறதற்குள்ள வாய்ப்புகளை தேவனுடைய பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பேதுரு சொல்றாரு, நீங்கள் அறியாமையினால செஞ்சீங்க. 18வது வசனம், கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளால் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். எவ்விதமாய் நிறைவேற்றினார்? யூதர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும், பிலாத்துடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படவும், சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்படவும், அவரை அடிக்கவும், அவரை அவமானப்படுத்தவும், ரத்தம் சிந்த வைக்கவும், அவரை பாடுகளுக்கு உட்படுத்தப்படவும் இது தேவன் நியமித்த ஒரு காரியம். கவனிக்கிறீங்களா? வசனங்களை கவனிக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகள்? பேதுரு சொல்லுவார், குற்ற மனசாட்சியோடு இருக்கிறவன்ட்ட பார்த்து பேசுறாரு, நீ அறியாமையில செஞ்சீங்க, இதெல்லாம் நடக்கணும்னு பைபிள் சொல்லுது. தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். இந்த பேதுரு தான் இயேசு சொல்லுவார், நான் மனுஷகுமாரன் பாடுபடணும், அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தணும். இந்த பேதுரு தான் மனுஷிகத்தில் ஒரு வார்த்தையை இயேசு இருந்த காலத்தில் சொல்லுவார், அதெல்லாம் உமக்கு நடக்காது, நடக்க விட மாட்டேன். இயேசு சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, நீ மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய், நான் தேவனுக்குரியவளை சிந்திக்கிறேன், பரலோகத்துக்குரியவளை சிந்திக்கிறேன். அன்றைக்கு அப்படி பேசின பேதுரு தான் இன்னைக்கு பிரசங்கத்தில் சொல்றாரு, அவர் பாடுபடணும், அவர் மரணத்தை ருசி பார்க்கணும், அவர் உயிர்த்தெழணும், இதெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதைத்தான் கொஞ்ச வாரத்துக்கு முன்னால நம்ம நாட்டில், இந்த நகரத்தில் கர்த்தர் நிறைவேற்றினார். அப்படின்னா என்ன சொல்றாரு? யூதர்களே, இந்த காரியத்தை நீங்க நிறைவேற்றல. இயேசு சொன்னது போல, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய நீங்க பிடிச்சி அடிக்கல, நீங்க ரத்தம் சிந்த வைக்கல, நீங்க அவரை அவமானப்படுத்தல. ஆக்சுவலா நீங்க அவர் அவமானப்படுத்தப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமா இருந்தனால அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றினார். எப்படி இருக்கு பாருங்க பிரசங்கம். தேவன் நிறைவேற்றினார், தேவன் நிறைவேற்றினார். நீங்கள் இதை அறியாமல் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுதும் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை தான் சொல்றார். ஆனபடியினாலே 19வது வசனம், கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? மனம் திரும்பி குணப்படுங்கள். அல்லேலூயா. இவ்வளவும் கேட்டீங்களே, இயேசு செஞ்சதை கேட்டீங்களே, இயேசு செஞ்ச அற்புதத்தை கேட்டீங்களே, அவருடைய நாமத்தினால இன்னைக்கும் ஒரு அற்புதம் நடந்திருக்கு, அதையும் பார்த்தீங்களே. இதெல்லாம் தேவனுடைய சித்தம் என்றும் புரிந்து கொண்டீங்களே. இப்பொழுது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு மனம் திரும்பி குணப்படுங்கள். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே,
உன் வாழ்க்கையில கிறிஸ்துவை நீ மறுதலித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆராதனையில பங்கு பெறுகிறவனா இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையினால் ஆண்டவரை மறுதலிக்கிற வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு பழக்கம் வாழ்க்கையில் இருக்கலாம். மற்றவர்கள் மத்தியில் நீ தேவனை மறுதலிக்கிறவனாக, இவனா சர்ச்சுக்கு போறான், இவளா சர்ச்சுக்கு போறான், அந்த காரியம் உன்னை அடிமைப்படுத்தி உன்னை குற்ற மனசாட்சிக்குள்ளாக அமிழ்த்தி கொண்டிருக்கலாம். உனக்காய் ஒரு வாய்ப்பு. இன்றைக்கு மனம் திரும்பி குணப்படு. இயேசு இன்றைக்கு உன்னை நேசிக்கிறார். குற்ற மனசாட்சியில் இருக்காத. உன் பாவங்களை விட்டு மனம் திரும்பு. அந்த போதை வஸ்துவை உன்னை தூக்கி வீசிரு. உன் வாழ்க்கைக்குள்ள, உன் சரீரத்துக்குள்ள கிறிஸ்து தங்குகிற, ஆவியானவர் தங்குகிற இந்த ஆலயத்துக்குள்ள போதைய போடாத. கர்த்தரை துதிக்கிற இந்த வாயினால சகோதரர்களுக்கு சொல்றேன், சகோதரிகளுக்கு சொல்றேன், தூஷணமான வார்த்தைகளை பேசாதீங்க. மற்றவங்களை சபிக்காதீங்க. ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். குணப்படுங்கள். மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பாத பட்சத்தில் குணப்பட முடியாது. வார்த்தையை கேட்கறதுனால மாத்திரமல்ல, மனம் திரும்பி குணப்படுங்கள். இங்கே ஆராதனை பண்ணிக்கிட்டு இன்னும் ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தா கர்த்தர் அதில் பிரியப்படுவது இல்லை. மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி குணப்படுங்கள். 2 பிரசங்கத்தில் இந்த வார்த்தை பேதுரு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. முதல் பிரசங்கத்திலையும் சொல்றாரு மனம் திரும்புங்கள். இயேசுடைய பிரசங்கத்தில் இந்த வார்த்தை இருந்தது, மனம் திரும்புங்கள். யோவான் ஸ்நானனுடைய பிரசங்கத்தில் இந்த வார்த்தை இருந்தது, மனம் திரும்புங்கள். மனம் திரும்பாம ரட்சிப்பு இல்லை. மனம் திரும்பாம மீட்பு இல்லை. மனம் திரும்பி உங்க ஆத்துமாவில் குணப்படுங்கள். மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் சமாதானம், சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 ஆடை தேடி கர்த்தர் வரல. மனம் திரும்ப அவசியப்படுகிற ஒரு ஆட்டை தேடி தான் இயேசு வந்தார். பேதுரு சொல்றார், மனம் திரும்பி குணப்படுங்கள், குணப்படுங்கள். 21வது வசனம், உலக தோற்றம் முதல் தேவன் நம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும் அளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றார். இனி அவருடைய வருகைக்கு கூட கொஞ்சம் நாம் வெயிட் பண்ணணும். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கம் இன்னும் முடியல, இன்னும் போய்கிட்டே இருக்கு. இன்னும் அடுத்த 3வது பாயிண்ட்டுக்கு போறார். கர்த்தருக்கு சுத்தமான அடுத்த வாரத்தில் நான் பேசுறேன். இந்த பிரசங்கத்தில் எத்தனை பேர் தெரியுமா ரட்சிக்கப்பட்டாங்க? 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 5000 பேர் மனம் திரும்பி இருக்கிறான். தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கிறான். கிறிஸ்துவிற்கு நேரம் 5000 பேர் வந்து நின்றுக்கிறான். நான் என்ன செய்யணும்? முதல் பிரசங்கத்தில் 3000. கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். ஜீவாதிபதியை நீங்க கொலை செஞ்சீங்க. அந்த இயேசுவை மரித்தோரில் இருந்து பிதாவாகிய தேவன் எழுப்பினார். இதை நீங்க அறியாம செஞ்சீங்க. இப்போ ஒரு தருணம் இருக்கு. மனம் திரும்பி குணப்படுங்க. உங்களுக்கான ஒரு தருணம் இருக்கு. காலம் நிறைவேறும் வரையும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சீக்கிரம் வருகிறார். உங்களை சேர்த்துக்கொள்ள, அதுக்குள்ள குணப்பட்டுருங்க. உங்க மரணத்துக்கு முன்னால குணப்பட்டுருங்க. செத்த பிறகு ரட்சிப்பு இல்ல, சாகிறதுக்கு முன்னாலதான் ரட்சிப்பு சொல்றாரு. ஜீவன் உள்ளவருக்கு பிரசங்கம் பண்றாரு. ஜீவன் உள்ள தேவனை குறித்து ஜீவன் உள்ளவர்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. மரித்தவர்களுக்கு பிரசங்கம் இல்ல. மரித்தவர்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது, முடிஞ்சிருச்சு. அதனால நாளைக்கு நீ சாகிறதுக்கு முன்னால என்ன பண்ணு? குணப்படு. அடுத்த தருணம் உனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, குணப்படு. 5000 பேர் வந்துட்டான். நான் மனம் திரும்புறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? இவைகள் எல்லாம் செய்தது என்னன்னா இயேசுவின் நாமம். அவர் நாமத்தில் அற்புதம் உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு, நல்ல கைத்தட்டி உற்சாகமாய் பாடுவோம். மனுஷருக்குள்ளே வல்லமையான
வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சொல்லுங்கள். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் பாடுங்கள். வல்லமையான மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. ஹல்லேலூயா. ஓ வல்லமை வேறொரு, நல்ல கைத்தட்டி பாடுவோம் சேர்ந்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம், அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. சொல்லுங்கள். நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம். அவர் நாமம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் பாடுங்கள். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம். சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம். எல்லாரும் சொல்லுங்கள். அவர் நாமத்தில் உண்டு. நித்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நித்தம் அவரோடு. ஓ ஜீசஸ். இப்ப சபையார் எல்லாரும் அந்த நாமத்தை உயர்த்துவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து. நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அவருடைய நாமமே இந்த அற்புதம் செய்தது. அவருடைய நாமமே இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிறது. அவருடைய நாமமே இன்றைக்கும் உன் ஜெபத்தை கேட்க வைக்கிறது. நல்ல கையை தட்டி சகோதரன் ஜெபம் பண்ணு பார்க்கலாம். சகோதரி ஜெபம் பண்ணு பார்க்கலாம். கையை தட்டி இயேசுவின் நாமத்தில் எனக்கு ரட்சிப்பு. இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். மனம் திரும்பி குணப்படுங்கள். எந்தெந்த காரியத்தில் குணப்பட முடியாம இருக்கிறீங்க, இன்னைக்கு ஆல்டர்ல வச்சிருங்க, பலிபீடத்தில் வச்சிருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னும் நான் குணப்பட வேண்டிய இடத்துல ஆண்டவருடைய கரம் என்ன தொடட்டும். ஆண்டவரே, மனம் திரும்பி உங்க சமூகத்தில் வர ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளுவார். நன்றி ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் இன்றைக்கும் அற்புதம் நடக்கிறது.
உடைய நாமத்தினால் நாங்கள் எதை கேட்டாலும் அதை எங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஏன்னா நாங்கள் உங்கள் பிள்ளைங்கப்பா. உங்கள் நாமத்தில் விசுவாசம் வைக்கிறவர்கள் இன்னும் இன்னும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அதிகமாக. கர்த்தர் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. சபையை பலப்படுத்துங்கப்பா. உங்க நாமம் தான் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. உங்க நாமம் தான் எங்களை நிற்க வைக்க ஆண்டவரே. உங்க நாமம் தான் உண்மை ஆராதிக்க வைக்க ஆண்டவரே. உங்க நாமம் தான் இன்னும் உமக்காய் ஊழியம் செய்ய வைக்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தில் விடுதலை 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 உண்டு ஆண்டவரே. இன்னும் நாங்க சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே. பலப்படுத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. சபையை பலப்படுத்துங்க ஆண்டவரே. குடும்பங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. மக்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பிள்ளைகளை பலப்படுத்துங்க ஆண்டவரே. கடைசி காலத்தில் துர்போதனைகள், துராலோசனைகள், துருபதேசங்கள் பரவி கொண்டிருக்கிற நாட்களில் கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் பலனோடு இருக்க ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க, உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய பிள்ளைகள் செய்கிற வேலைகளிலெல்லாம் உடைய கரம் கூட இருக்கட்டும். எந்தெந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகள் செல்லுகிறார்களோ அந்த இடத்தில் கர்த்தருடைய நாமம் இவர்கள் மூலமாய் மகிமை அடையட்டும். ஆண்டவரை சாட்சிகளா நிற்கட்டும். ஆசீர்வதிங்க. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.